இதனால வரைக்கும் நான் வயிற்ற கழுவிட்டு இருந்தேன். அவனும் போயிட்டான். நீங்க யானையெல்லாம் கட்டி தீனி போடுறீங்க. நான் எறும்பு மாதிரி. அதுக்கு போட்டதோ மிச்சம் ஒரு உருண்டையை போட்டீங்கன்னாக்கா 1 மாசத்தை ஓட்டிக்குவேன். எப்படி வசதி? சரி, என் கூட இரு. அண்ணே, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். என் பேரு முருகன். இனிமே உங்ககிட்ட மாடு மாதிரி உழைப்பேன். மாடுங்கிறதுனால வக்கீல போட்டுறாதீங்க. சோத்த போடுங்க. நீ மனுஷன் மாதிரி இரு. தேவைக்கு தகுந்த ஊதியம், உன் திறமைக்கு தகுந்த தொழில் தரப்படும். ஜெயா, ஜெயா, ஜெயா. அப்பா, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. என்னுடைய முடிவை தெரிஞ்சுக்குங்க. நான் போறேன். உங்க ஆசையோட என் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாத துர்பாக்கிய நிலையில நான் வீட்டை விட்டே போறேன். என்ன தேட வேண்டாம். விஜயா, மன்னிக்கணும். ஒன்னு அப்படி கூப்பிட எனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி சொல்லாதீங்க. செல்வத்துல குரல் நீ எங்க? செல்லா காத்தா நான் எங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன கொள்றீங்க? நான் உண்மையைத்தான் சொல்றேன். தகரமும் தங்கமும் தரையிலிருந்து கிடைச்சாலும் தகுதியில மழையும் மடுவும் தானே. இப்படி சொல்லி உங்க உள்ளத்தை புண்படுத்திருப்பாரு எங்க அப்பா. ஆனா என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? எங்களை விட பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சதுனால நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாரு. எவ்வளவு கேவலமான கற்பனை. உங்களை வீதியில பார்த்ததுக்கு அப்புறம் நானும் அந்த முடிவுக்கு தான் வந்தேன். துடித்தேன். உங்களை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிற முடிவோட புறப்பட்டேன்.
ஆனா எங்க அப்பாவும் இதயத்தை இரும்பாக்கிக்கிட்டு என்ன அறையில போட்டு பூட்டிட்டாரு. அவன் பூட்டினது மகளை இல்ல, மனசாட்சி. அவரோட தகுதி தராசுல மகளோட கண்ணீரை விட போலி கௌரவத்துக்கு தான் இடம் அதிகம். அந்த வரட்டு கௌரவம் என் வாழ்வையே பறிச்சிடக்கூடாதுன்னு பயந்துதான் ஓடி வந்தேன். நீ அவசரப்பட்டது இல்லையா? அவசரப்பட்டுட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? 1000 இருந்தாலும் பெற்றவரோட அனுமதி இல்லாம நீங்க வந்திருக்கவே கூடாது. அதுக்காக காலமெல்லாம் அந்த சிறையிலேயே கிடந்து கண்ணீர் வடிக்க சொல்றீங்களா? ஊராறு கண்ணீரை எல்லாம் தொடக்கிற நீங்க என் ஒருத்தியோட கண்ணீரை மட்டும் ஏன் அலட்சியப்படுத்துறீங்க? இவன் மன்னிச்சுட்டேன். உன் கண்ணீரை உள்ளத்தை உருக்குது. ஆனா என் கலனை உழைச்சி இதை கண்டிப்பா நடக்க சொல்லுது. அதனால தயவு செய்து உடனே வீட்டுக்கு போ. போகத்தான் வேணுமா? வேற வழியே இல்லை. ராஜு, எங்க அப்பா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாரு. நீங்களும் என்ன புறக்கணிச்சுட்டீங்க. போறேன் ராஜு, இந்த உலகத்தை விட்டே போயிடு. என்ன ஏன் தடுக்கிறீங்க? விஜயா, இந்த முடிவுக்கு நீ வந்த பிறகும் ஒன்னு உதவித்தாள்ல நான் ஒண்ணு உணர்ச்சி இல்லாத கல் இல்ல. நீ என்னோட இருக்கலாம். விஜயா, விஜயா, யார் வரலாமா? நீ வந்தா என்ன? நான் பொறுத்தியா 3வது மனுஷன். இப்ப வரலாமா? புதுசா தெரியுமா? அவ்வளோ யாரு நீ சொல்ற? உங்க இதயம். இவர் யாரு? பேர் முருகன். சமீபத்தை தான் நண்பனாரு. அன்புக்கு இலக்கணம்னா இவர்தான். அண்ணே அண்ணே, நான் தவறி போய் 2 சாப்பாடு தான் கொடுத்துருக்கேன். இது பத்தாது, இன்னொரு சாப்பாடு கொண்டு தர்றேன். இதை பழம் சாப்பிடாங்களா? ஐயோ, நான் சொல்றேன், காதலர்களுக்கு 3/4 வயிறு சந்தோஷம் தான், 1/4 வயிறு தான் சாப்பாடு. என்ன பொறுத்த வரைக்கும் முழு வயிறுமே சோறு தான். நான் சோறு கொண்டாடுறேன், நீங்க இப்படியே இருங்க, இங்கே இருங்க. நல்லா இருக்கு. One, two, three, four, up, up. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். வயிற்றுக்காக மனுஷ இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. இந்த அம்மாவை பாரு, ஐயாவை கேளு, ஆளு கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும். வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அந்தை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். ராஜு, வணக்கம். விஜயா, சௌக்கியமாமா? சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ராஜு, இங்க நான் எதுக்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு உதவி கேட்டு. எங்கிட்டயா? ஆமா. என்ன? மாலையில் இருக்கிற உங்களுக்கு வீதி இருக்கிற நான் என்ன செய்ய முடியும்? உயிரை காப்பாற்றணும். உயிரியா? மனிதனுக்கு எது உயிர்? மானம். அதைத்தான் நான் காப்பாற்ற சொல்றேன். என் பெண்ணு உன் கூட சேர்ந்து தெருவுல ஆடி பாடுதுன்னு பல பேர் என்கிட்ட வந்து சொல்றப்போ என் மனசு படுற வேதனை இருக்குதே, அது என்ன போல ஒரு பெண்ணை பெற்ற உனக்கு தான் தெரியும். உங்க மனவேதனைக்கோ நீங்க உங்க மகளை பிரிஞ்சதுக்கோ நான் காரணம் இல்ல. பிரிஞ்சதுக்கு காரணமா இல்லைன்னாலும் இப்போ இணையறதுக்காவது காரணமா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? தோப்பா, இதெல்லாம் எதுக்கு? ராஜு, இதை எடுத்துக்கிட்டு உன் ஊருக்கு போய் நீ இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியுடையவரா திரும்பி வா. உங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் உழைப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொருத்தர் பணத்தை என் தகுதி உயர்த்திக்க நான் தயாரா இல்லை. விஜயா, நீ அப்பாவோட போய் அவர் நினைக்கிற மாதிரி தகுதியான மாப்பிள்ளையா வந்து உன்னை கல்யாணம் செஞ்சுக்க. அப்பா, உருவத்தை விட்டுட்டு நிழலை மட்டும் தனியா பிரிக்க நினைக்காதீங்க. அது வீண் முயற்சி. என் நிம்மதியை கெடுக்காதீங்க. நீங்க புறப்படுங்கப்பா. விஜயா, அப்பா, உருவத்தை விட்டுட்டு நிழலை மட்டும் பிரிக்க நினைக்காதீங்க. அது வீண் முயற்சி. என் நிம்மதியை கெடுக்காதீங்க. நீங்க புறப்படுங்க. கூட்டம் பூரா ராஜுவோட விளையாட்ட பார்த்து தாங்க கூடுது. சில்லறைக்கு நோட்டும் சும்மா ஐப்பசி மாசத்தை அடமழையாத்த கொட்டுதுங்க. ஆமாங்க, நமக்கு போனியே ஆக மாட்டேங்குது. அவன் என்னன்னா போனில அள்ளி கழிட்டு போறான் காசை. இனி இந்த மாட்டையும் குதிரையும் நம்பினா நாங்க பட்டினி கடந்து சாக வேண்டியது. அதனால எங்களை விட்டுடுங்க, நாங்க வேற வேலை பாத்துக்கிறோம். சொமு, மன்னிச்சிடுங்க. அந்த பையன் ராஜு இருக்கிற வரலாம் எங்களால தொழிலை செய்ய முடியாது. நாங்க வரோம். ராஜு ராஜு ராஜு, எனக்கு எவ்வளவு நஷ்டம். நானே பந்தயத்துல தோக்கடிச்சேன், ரங்கர ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன். இப்ப முருகனை உன் கூட சேர்த்துக்கிட்டு எல்லாரையுமே எடுத்து பிரிச்சுட்டேன்.
உயிர் நஷ்டம் ஒன்ன தவிர எல்லா நஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்களா? இருக்கு. எப்படிங்க? ஒரேடியா ஒழிக்க வேண்டியதுதான். அவனையா? முட்டாள், அவன் தொழிலடா. அது எப்படிங்க நடக்கும்? முடிச்சு காட்டுறேன். யானை விளையாட்ட காட்டுல 4 பங்கு கூட்டமும் வசூலும் குவிய போற கவர்ச்சி கண்ணியினுடைய கார்னிவல் ஷோ. கவர்ச்சியே பிரதானம் கண்காட்சி நடத்துறான் வேறு. அதனாலதான் கொட்டகையே பிச்சுக்கிட்டு போகுது, அவ்வளவு கூட்டம். அது மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். அதுக்காக விஷத்து மேல வெள்ளத்தை பூசி கொடுக்கறதா? நல்லதோ கெட்டதோ ஜனங்க புதுமையை விரும்புறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்ன புதுமை இருக்கு? ரொம்ப நாளைக்கு முன்னால நானே பார்த்திருக்கிறேன். ஃபயர் ஜம்ப் மாஸ்டர் பரமசிவம் மெட்ராஸ் சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுவாரு, 60 அடி உயரத்துல ஏணி மேல ஏறிட்டு உடையெல்லாம் பெட்ரோலை ஊத்தி கொளுத்திக்கிட்டு ஏரியில தண்ணி தொட்டியில அங்க இருந்து டொமேன்னு விழுவாரு. கலெக்ஷன் அள்ளும். அது மாதிரி ஏதாவது பண்ணணும்ன்றா. ஐயோ, கேட்கறதுக்கே பயமா இருக்கு. விஜயா, வாழ்க்கையும் ஒரு போர்க்களம். அதுல கோழைகளுக்கு இடமே இல்லை. கதவை திறந்தே இருக்குது, வரலாம். வணக்கம். வணக்கம். உட்கார் தம்பி. இந்த இடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. இப்படி நான் ஒரு ஒதுக்கமான இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே துரோகம் நிறைஞ்ச மனுஷங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணுங்கிற காரணத்தினாலதான். என்ன சொல்றீங்க தம்பி? நான் வாழ்க்கையில வஞ்சிக்கப்பட்டவன். எனக்கு உயிருக்கு உயிரான நண்பன் ஒருத்தன் இருந்தான். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஷோ நடத்துவோம். வர்ற லாபத்தை 2 பேரும் பங்கு போட்டுக்குவோம். அந்த நண்பனே எனக்கு ஒரு நாள் துரோகி ஆயிட்டான். என் பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். உயிருக்கு உயிரான நண்பனா இருந்தா கூட எந்த நேரத்திலும் விரோதியா மாடுவான்னு நினைச்சுதான் எச்சரிக்கையா பழகணும் போல் இருக்கு இந்த காலத்துல. ஆமா, அவன் யாரு, எங்க இருக்கான்? அதுக்கப்புறம் அந்த துரோகியை நான் பார்க்கவே இல்லை. அது கிடக்கட்டும். தம்பி, நீ யாருப்பா? என் பேர் ராஜு. யானைகளை வச்சு வேடிக்கை காட்டி வாழ்க்கை நடத்துறேன். ரொம்ப சந்தோஷம். வந்த காரணம்? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க. பை நிறைஞ்சிருந்த காலத்துல எல்லாம் வராம பசி நிறைஞ்சிருக்கிற காலத்துல வந்திருக்கிறியப்பா. ஐயா, நான் வந்தது காசு பணம் கேட்க இல்லை, பின்ன தொழில். ஒரு காலத்துல எல்லாரையும் காந்தம் போல் கவர்ந்த உங்க கலையை எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்கத்தான் வந்திருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? கடந்த கால கசப்பான அனுபவங்களே, என்ன பிடிச்ச துன்பம் உன்னையும் தொடரணுமான்னு யோசிக்கிறேன். இதப்பா. இது மட்டும் இல்ல, இதனால சில பேர் உயிரை கூட இழந்திருக்கிறாங்க. இப்ப சொல்லு, உனக்கு இந்த தொழில் தேவையா? ஐயா, இன்பமும் துன்பமும் எந்த தொழிலுக்கும் பொதுவாகும். மூச்சாலைக்கு முத்தெடுக்கிறவன் நீண்ட ஆயுளோட வாழலாம். பெட்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு பணத்தை மட்டும் எண்ணிக்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு செத்து போயிடுறான். ஆக மரணம்ங்கிறது ஒரு முடிவு, அது எங்க இருந்தாலும் வரும். இதுக்காகலாம் கவலைப்படலாமா? ஆஹா, உன் விளக்கத்துல விவேகம் இருக்கு. உன் துணிச்சல நான் பாராட்டுறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நிச்சயம் கத்துக் கொடு.